ஸ்டேட் அண்ட் நேஷன் இந்த ரெண்டு டேர்ம்ஸ்க்கு இடையே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொதுவாக நம்மள நிறைய பேர் ஸ்டேட் நேஷன் ரெண்டுத்தையும் ஒரே அர்த்தத்தை வச்சு பார்க்குறோம். ஆனால் ரெண்டுத்துக்கும் வேறு வேறு அர்த்தம் இருக்குது. முதல்ல ஸ்டேட் அப்படிங்கிறது என்ன, இதை நம்ம பார்த்துடலாம். ஸ்டேட் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, கண்ட்ரி, தமிழில் நாடு. இது ஒரு பொலிட்டிக்கல் அண்ட் டெரிட்டோரியல் கான்செப்ட். ஏன் இதை பொலிட்டிக்கல் கான்செப்ட்னு சொல்கிறோன்னா, இது அதிகாரம் சார்ந்தது, அரசியல் சார்ந்தது. ஏன் டெரிட்டோரியல்னு சொல்கிறோன்னா, எல்லை பகுதி சார்ந்தது. ஒரு நாடு இருக்குன்னா அந்த நாட்டுக்கு ஒரு எல்லை பகுதி இருக்கும். அந்த எல்லை பகுதி இந்த நாட்டுக்கு தான் சொந்தம். இந்த நாடு தான் அதை கண்ட்ரோல் பண்ணும். இதை டெரிட்டரின்னு சொல்கிறோம் இங்கிலீஷில். இந்த டெரிட்டரிக்குள்ளே அந்த நாட்டிற்கு அதிகாரம் இருக்கும், இங்கிலீஷில் அத்தாரிட்டி. அந்த நாட்டிற்கு முழு சுதந்திரம் இருக்கும், தன்னைத்தானே அது ஆட்சி செய்யும். இதை சாவரின்ட்டின்னு சொல்கிறோம், தமிழில் இறையாண்மை. இந்த சாவரின்ட்டியை வேறு எந்த நாடும் சேலஞ்ச் பண்ண முடியாது. இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னா அது ஸ்டேட், நாடு. இந்த ஸ்டேட்டுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் இருக்கும், அரசு இருக்கும். அந்த ஸ்டேட்டுக்குள்ளே மக்கள் வசிப்பாங்க, அவங்கள பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்டேட். அடுத்து நேஷன், தமிழில் தேசியம். நேஷன் அப்படிங்கிறது சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் கான்செப்ட், சமூகம் சார்ந்தது, கலாச்சாரம் சார்ந்தது. இந்த உலகத்தில் ஒரு பகுதியில் வாழக்கூடிய நிறைய மக்கள், அவங்க மத்தியில் ஒரு பொதுவான கலாச்சார அடையாளம் இருக்கும். அது மொழியை வச்சோ, இனத்தை வச்சோ, மதத்தை வச்சோ, வேறு எதை வச்சு வேணால் இருக்கலாம். இந்த பொது அடையாளத்தினால அவங்க எல்லாரும் அவங்கள ஒரே குரூப்பாக உணர்வாங்க. அவங்க மத்தியில் யூனிட்டி இருக்கும், ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கும், நம்ம எல்லோரும் ஒன்று அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும். இதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா நேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ரலாகவே இந்த நேஷன் அப்படிங்கிற கான்செப்டை வச்சு தான் இதற்கு முன்னாடி ஸ்டேட்ஸ் எல்லாம் உருவாகியிருக்கு. இந்த நேஷன், ஸ்டேட், இந்த ரெண்டு கான்செப்டும் ஒரே நேரத்தில் இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று ஃபிட் ஆகுது அப்படின்னா அது நேஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். நேஷன் ஸ்டேட் எப்படி இருக்கும்னா, அந்த டெரிட்டரி இருக்கு இல்லையா, எல்லை பகுதி, அதில் அந்த ஸ்டேட் கரெக்டாக ஃபிட் ஆகிடும். அந்த ஸ்டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நேஷன் இருக்கும். அப்போ நேஷனும் ஸ்டேட்டும் டெரிட்டரியில் அப்படியே ஃபிட் ஆகும். இது நேஷன் ஸ்டேட். உதாரணத்துக்கு ஜெர்மனி, ஜப்பான், இஸ்ரேல், ஃபின்லாண்ட் போன்ற நாடுகள்லாம் நேஷன் ஸ்டேட். ஒரு சில ஸ்டேட்ஸ் எப்படி இருக்கும்னா, அந்த ஸ்டேட்டுக்குள்ளே நிறைய நேஷன்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு அமெரிக்கா எடுத்துங்க, ஸ்டேட் ஒன்று தான், ஆனால் அந்த டெரிட்டரிக்குள்ளே நிறைய கலாச்சார குழுக்கள் இருக்கும். ஒருத்தரும் ஒரு கல்ச்சரை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்டேட்ஸை மல்டி நேஷ்னல் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவுமே அப்படி ஒரு மல்டி நேஷ்னல் ஸ்டேட் தான். ஒரு சில மக்கள் பார்த்திங்கன்னா நேஷனாக மட்டும் இருப்பாங்க, அந்த உணர்வு மட்டும் இருக்கும், ஒற்றுமை இருக்கும், ஆனால் அவங்களுக்குன்னு தனி நாடு இருக்காது. இவங்கள ஸ்டேட்லெஸ் பீப்புள் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது நேஷன் வித்தவுட் அ ஸ்டேட்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு குர்திஷ் இன மக்கள். நன்றி.